அதிகாரத்தை இழந்துள்ள பிரபுத்துவ அரசியல் வர்க்கத்தினர் தற்போது பதற்றமடைந்துள்ளதாக அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். 2500 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றாலும் இந்த அணைக்கட்டு கட்டப்பட்ட காலத்திற்கு அப்பால் சென்றாலும் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் பிரபுகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் என்பது மக்களின் அரசாங்கம் என்ற ரீதியில் அறிவீர்கள். இலங்கையில் முதல் தடவையாகவே மக்களின் ஆட்சி உருவாக்கப்பட்டுள்ளது பிரபுகள் அல்லாதவர்களினால். இந்த சாரா பிரபுவா? இல்லை. தற்போது இந்த அமைச்சர் கலாசார அமைச்சர் பிரபுத்துவ வர்க்கத்தின் யாரும் இல்லை. அதனால் தற்போது அதிகாரத்தை இழந்துள்ள பிரபுத்துவ வர்க்கத்தினர் பதற்றமடைந்துள்ளனர், கடுமையாக பதற்றமடைந்துள்ளனர். அவர்களின் திருட்டு, மோசடி, ஊழல் காரணமாகவும் வழக்குகள் போடப்பட்டுள்ளதினாலும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரிசையாக சிறைக்கு செல்ல வேண்டியிருப்பதினாலும் அவர்கள் மிகவும் பதற்றமடைந்துள்ளனர். ஆனால் நாம் பதற்றமடையவில்லை. எனவே பிரபுக்கள் அவர்கள் பதற்றமடையத்தான் வேண்டும். ஆனால் நாம் பதற்றமடையவில்லை. எனவே பிரபுக்கள் அல்லாத இந்த மக்கள் ஆட்சியின் மூலம் ஏழை பணக்கார இடைவெளியை குறைத்து பொருளாதாரத்தை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க செய்ய தொடங்கியுள்ளோம். கடந்த நாட்களில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தன. நாட்டில் உணவு தட்டுப்பாடு என்று ஒன்று பேசப்பட்டதா? சிங்கள தமிழ் புத்தாண்டு வந்தது. உணவு தட்டுப்பாடு பற்றி ஏதும் பேசப்பட்டதா? ஏதுமில்லை. அடித்தட்டு மக்கள் பசியுடன் இருக்க நாம் இடமளிக்கப் போவதில்லை. அதற்காகத்தான் அஸ்வசும அதிகரிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் உரமானியம் அதிகரிக்கப்பட்டது. அதற்காகத்தான் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. அதற்காகத்தான் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது. மக்கள் அரசாங்கம் ரீதியில் செல்வம் அடித்தட்டு மக்களை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நாம் முன்னெடுப்போம். டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த புலனறுவை எலகர அணைக்கட்டை புனரமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். எலகர அணைக்கட்டு கடந்த காலங்களில் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்ட போதிலும் தற்போது நிரந்தரமாக நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதற்காக 310 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. சிறுபோகத்துக்கு தேவையான உரம் தொடர்பில் அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டார். சிறுபோகத்துக்கு தேவையான உரத்தின் அளவில் முழு நாட்டிற்கும் நெற்செய்கைக்கு மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டால் தேவையான உரத்தின் அளவு முழுமையாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டமை முடிந்துவிட்டது. போதுமான அளவு உரம் உள்ளது. கடந்த காலங்களில் விவசாய சேவை நிலையங்கள் ஊடாக சிறுபோகத்துக்கு உர விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக யூரியா மற்றவற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது தனியார் நிறுவனங்களுக்கு உரத்தை விநியோகிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே தனியார் நிறுவனங்கள் மூலம் உரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இப்போது உரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.